இங்கே தான் இருக்கு விஷயமே. ரோல்ஸ் ராய்ஸ் பெந்தம் கோஸ்டாம் இந்த மாடல். துபாய்க்கு வந்தாலே போய் பார்க்க வேண்டிய இடத்துல பர்ஜ் கலிஃபாவும் துபாய் ஃப்ரேமும் முக்கியமான ஒரு இடம். அதுக்கு நாங்க மெட்ரோல போறோம். அதுல தெரிகிறது தான் துபாய் ஃப்ரேம். இப்போ நாங்கள் அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அங்கே போகிறோம் துபாய் ஃப்ரேமுக்கு. என்ன ஓகே, மெட்ரோ விட்டு வெளியில் வந்துட்டான் பாருங்க. பின்னுக்கு மெட்ரோ இருக்குது, எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. பெட்டியை கட்டடம், ஏசி நல்லா நீட்டாக இருக்குது. உண்மையாக அதுகளும் சொல்லிக்கொண்டே இருக்கல, நல்ல வடிவாக இருக்குது, நீட்டாக இருக்குண்டு. எங்கே போனாலும் ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் கண்டு அப்படியே தென்படுதாங்க பாருங்க. இதில் என்ன காமெடி தெரியுமா, இந்த ரோல்ஸ் ராய்ஸில் டஸ்ட் படிக்க விட்டுட்டாங்க. கவலையாக இருக்குது. துபாய் ஃப்ரேமை பார்க்க வந்துட்டு அதை விட ரோல்ஸ் ராய்ஸ் முக்கியமாட்டு பார்க்க வந்தேன். ஆனால் இதை கணக்கெடுக்காமல் இங்கே டஸ்ட் படிக்க விட்டுட்டாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் பெந்தம் கோஸ்டாம் இதோட மாடல் எப்படி இருக்குது. ஓகே, இந்த தெரியுது வேர்ல்ட் பிக்கஸ்ட் டவர் பர்ஜ் கலிஃபா. சுற்றி ஒரு வழியாக துபாய் ஃப்ரேமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்போ உள்ளே போவோம். உள்ள டிக்கெட்டாக எவ்வளோண்டு கேட்பேன். சின்னாக்களுக்கு வந்து 21 திராம் 1722 ரூபா. பெரியக்களுக்கு 52.50 52 ரூபா 50 பைசா. இதை பெருக்கி $82. இன்றைக்கு எவ்வளோ பவுண்டு தெரியலை. நான் வரைக்கு 82 ரூபா போச்சு. ஒரு ஆளுக்கு 4305 ரூபா. சரி, என்ன செய்கிறது, திருப்பி டிக்கெட் போட்டு வந்து பார்க்க போகிறேன் இல்லை தானே. அப்போ இப்போயே பார்த்துருவேன். என்ன பட்ஜெட் செலவுண்டு தான் யோசித்தோம். ஆனால் பட்ஜெட்டை தாண்டி தான் போகுது. இங்கேயே உழைச்சி இங்கேயே செலவு செய்யக்க தெரியாது எங்களுக்கு. அந்த நாட்டிலேருந்து இங்கே மாற்றி கொண்டு வந்து செலவழிக்கிறது இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. எந்த இருக்குது சின்னாக்களுக்கு 21 AED, அதாவது 21 திராம். பெரியாக்களுக்கு 52 ரூபா 50 பைசா திராம். உள்ளே வந்துட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தான் துபாயோட என்ட்ரன்ஸ் ஆகும். இப்போ எங்களோட யாழ்ப்பாணம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்ற மாதிரி தான் இது துபாயோட என்ட்ரன்ஸ். இப்போ உள்ளே போய் பார்ப்போம். எவ்வளோ பெருசாக இருக்குது கடவுளே. செவ்வந்தியை பார்த்தோன்னே வரல ஞாபகத்துக்கு வரும் எங்களுக்கு. இரவாக தான் இந்த இடம் வடிவாக இருக்குது. என்ற லைட்ஸுகள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக இருக்குது. இப்போ நாங்கள் வரைக்கு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் லேட் ஆகிட்டு நல்லா இருக்குது லைட்ஸ் எல்லாம் போட்டு. ஓகே, வாசலை வச்சு டிக்கெட்ஸ் செக் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ உள்ளே போகிறோம். உள்ளேயும் இப்படி தான் போகணும். ஓகே, இப்போ நாங்கள் துபாய் ஃப்ரேமுக்கு வந்தோடனே முன்னுக்கு எங்கடையெல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி ஒன்று ஃப்ரேமுக்கு முன்னால் வச்சு, ஃப்ரேம்ண்டா அது அந்த AI ஓடிக்கொண்டிருக்கு, அதை வச்சுட்டு எங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அது போவைக்க கடைசியாக எடுக்கலாமா பார்ப்பேன். வாவ், சூப்பராக இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, அந்த முஸ்லீமாக்களோட அந்த ஒரு பாட்டு, அந்த ஒரு ஃபீல் அப்படி நல்லா இருக்குது. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பழைய முறைகளை அப்படியே அந்த ஒரு வீடியோ மாதிரி செட் பண்ணி வச்சு அந்த இடங்களெல்லாம் அப்படியே மாற்றி வச்சுருக்குறாங்க. உண்மையாகவே நல்லா இருக்குது. நான் யோசித்தேன், என்னடா ஃப்ரேமோட வழியில் எப்படி வச்சுருக்குறாங்க, உள்ள நல்லா இருக்குமோ. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இந்த காசுக்கு பார்த்தான். அந்த காலத்தில் அந்த ஃபர்தா செய்கிற துணிகளும் தான் இருக்குது பாருங்கள். மேலே ஃபர்தா ஃபேப்ரிக்ஸ் உடுப்பு, முஸ்லீமாக்களோட உடுப்பு. ஓகே, நாங்கள் டொப்புக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டில் போகணும். இப்போ லிஃப்ட் வந்துட்டு, லிஃப்ட்டே சூப்பராக இருக்குது. வாவ், ஃபுல் ஸ்டேட்டஸ் இதானா. ஓகே, வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இங்கே தான் இருக்கு விஷயமே. லிஃப்ட்டில் இருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு கண்ணாடியால் தான் நடந்து போகணும். இந்த கண்ணாடியால் நடந்து போனால் கீழே இருக்கிற கட்டிடங்கள் தெரியும். அதாவது நாங்கள் ஆகலம் உயரத்தில் இருக்கிறோம். இதை தான் வந்து துபாயின் விண்வெளி நகரம் என்று சொல்கிறதா. உண்மையாகவே துபாயை மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ட்ரிப் போட்டு ஒரு ட்ராவல் கைட்டோட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஓகே, இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதில் இருக்குது, இந்த QR ஸ்கேன் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கலாமா. நான் ஃபோட்டோ எடுத்த ஃப்ரேமுக்கு மேலே விழுந்தது வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ண்டு ஒரு பெரிய ஃப்ரேம்லேருந்து நானும் ஃபோட்டோ எடுத்துட்டேன். உள்ளே வந்து சின்ன சின்ன ஸ்டோல்ஸ் இருக்குது, அதாவது சாப்பாட்டுக்கான பனீஸ், சாக்லேட் எல்லாம் இருக்குது. துபாய் சாக்லேட் இருக்குது. இப்போ நாங்கள் கீழே போகிறோம். கீழே போகிறதுக்காக லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். பாருங்க எவ்வளோ க்ரௌட் நிற்கிதுண்டு. ஃபுல்லாக 3D அவங்களோட சிட்டி ஃபுல்லாக காட்டுறாங்க. சூப்பராக இருக்குது தெரியுமா. ஒரு ஃப்ரேமுக்குள்ளேயே நிறைய விஷயங்களும் உள்ளடக்கியிருக்காங்க.
எப்படி இருக்கு? ஓ இப்போ அது மூவ் ஆகிக்க நாங்களும் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அந்த காலெல்லாம் மூவ் ஆகுற மாதிரி இருக்குது தெரியுமா? இப்போ அது கீழே போக வைக்க நாங்களும் கீழே போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. என்னடா இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் போல. இல்லை இன்னும் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கூட்டிகிட்டு வராங்க போல எங்களை. வா இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே எக்ஸ்பென்சிவ், ரேட் கூட எல்லாமே. கீழே ஃபோட்டோ எடுத்தான். ஃபோட்டோவில் ஒரு கீ டேக் சரியா? தலைகளை காட்டுறீங்க சரி. இதுக்கு 9900 மீட்டர் கான்கிரீட் போட்டு தான் அதை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க சரியா? 75 செகண்டில் 48வது ஃப்ளோருக்கு இந்த லிஃப்ட் வந்து போய் சேரும். அவ்வளோ ஸ்பீட் சரியா? இது நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸை இப்படி ஒரு ஃப்ரேம்லையும் மற்றது இப்படி ஒரு கீ டேக்கில் ரெண்டும் 150 கிராம். இது ரெண்டையுமே வாங்கினா இது ஃப்ரீயா? 150 ரூபாண்டா 80 தர 100 8000 அங்கால 50 12,000 எல்லாமா சேர்த்து 12,000க்கு இது ஃப்ரீ. ஆனால் நல்லா இருக்கு தானே? ஓகே நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பர்ஜ் கலீஃபா. நல்லா இருந்துச்சு அவரோட வாய்ஸ். இப்போ பர்ஜ் கலீஃபா அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இனி மோலில் இருந்தால் உள்ள பர்ஜ் கலீஃபாவுக்கு போகணுமா? அதை பார்ப்போம். இதில் இருக்குது பாருங்கள் பர்ஜ் கலீஃபா துபாய் மால். இப்போ துபாய் மாலுக்குள்ளே போகிறோம். நடக்கணுமா நிறைய தூரம். வாயடைத்து போனேன், நடக்கணும், மெய் மறந்து நின்றேன். இவ்வளோ தூரம் நடக்கணும். போய்கொண்டே இருக்கிறேன், முடிவே இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறேன். எவ்வளோ க்ரௌட் போகுதுண்டு. அப்படி இருக்கு மால். கடல் மாதிரி துளைஞ்சா தேடி எடுக்கவும் இல்லை. அது அப்படியே மறக்க வேண்டியதாங்களை. டெக்னாலஜி பாஸ் டெக்னாலஜி. இங்கே பாருங்க, இல்லை நாங்கள் நிற்கிறோம் சரியா? இல்லை நிற்கிற இடம். இப்போ நாங்கள் போகிற இடம் பர்ஜ் கலீஃபா சரியா? இப்போ இதில் நாங்கள் நிற்கிற இடத்த கிளிக் பண்ணி போகிற இடத்த சொன்னால் இங்கே பாருங்கள் மேப் காட்டுது. இந்த மேப்பை வேணுமெண்டா இதில் ஸ்கேன் பண்ணால் எங்களோட ஃபோனுக்கு வந்துடும். டெக்னாலஜி பாஸ் டெக்னாலஜி. பர்ஜ் கலீஃபாவில் ஒரு டைமுக்கு தான் தண்ணி டான்ஸ் இருக்குமா? அப்போ அதை பார்க்குறதுக்காக தான் ஃபஸ்ட்டாக போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் துபாய் அக்வாரியத்துக்கு போக போகிறோம். நாங்கள் எங்களோட ஊர்லேருந்து தாமரை கோபுரம் ஆசியாவில் மிக பெருசுன்னு சொல்லுவோம். அதை மாதிரி இது உலகத்திலேயே மிக பெரிய கோபுரம் பர்ஜ் கலீஃபா. பர்ஜ் கலீஃபாவுக்கு பக்கத்தில் தீவா. வா அங்கே பாருங்க லைட் மாறுது எப்படி இருக்கண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாட்டர் டான்ஸ் இருக்காம் பாருங்க. அதில் ஒரு ஹார்ட் டிசைன் இருக்குது. அதுலேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்டர் டான்ஸ் பார்க்க போவோம். முன்னுக்க ஐ லவ் துபாய் என்று இருக்கு. வாவ் இங்கே இருக்கிற அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி அங்கே லைட்ஸ் மாறுது சரியா? எப்படி மியூசிக்கு ஏற்ற மாதிரி தான் லைட்ஸ் மாறுது. வாவ் லாஸ்டிக். இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோட போட்டு கொண்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மியூசிக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே லைட்ஸ் மாறுது. அந்த போட்டர் டான்ஸிங் பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ க்ரௌட் இருக்குது. நாங்கள் பார்ப்போமா தெரியாது, என்ன சரியான க்ரௌடாக இருக்குது. Dancing super. Super. அவங்க போற மியூசிக்கு கேட்ட மாதிரி ஆடுது.
டெய்லி 5 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா 5 நிமிஷம். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மெய் மறந்து பார்த்து கொண்டு இருந்தோம். அந்த மியூசிக்கு கேட்ட மாதிரி ஆடுதுன்னு. இப்போ நாங்கள் வந்து வாட்டர் டான்ஸை பார்த்துட்டு இப்போ துபாய் அக்வாரியத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து எப்போயுமே இப்படி தான் க்ரௌட் இருக்குமா, சரியான க்ரௌட். இதில் மிஸ் பண்ணால் தேடியெல்லாம் பிடிக்கலாது. அதான் இருக்கு. துபாய் அக்வாரியம் எப்படி இருக்குண்டு? துபாய் அக்வாரியத்துக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் வேறையாக டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ளே போகணும். வெளியிலேருந்தே பாருங்கள் எவ்வளோ மீன் வகைகள் எல்லாம் இருக்குண்டு. இங்கே அதில் ஒரு திருக்க இருக்கு. இங்கே பாருங்க, ஒரு செட் அப்படியே எல்லாம் சேர்ந்து போகுது. துபாய் மாலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தண்ணி டேங்க் கட்டி அதுக்குள்ளே இப்படியெல்லாம் செய்யலாமான்றதை செய்து காட்டியிருக்கிறாங்க. எப்படி இருக்குது தெரியுமா? துபாய்க்கு வந்ததுலேருந்து நாங்கள் பார்த்த ஒவ்வொரு விடயமும் பிரமிப்பாக இருந்துச்சு. இன்றைக்கு நாங்கள் பார்த்தது துபாய் மால், துபாய் வாட்டர் அக்வாரியம், வாட்டர் டான்ஸிங், அதுவும் அந்த பர்ஜ் கலிஃபாவுக்கு முன்னால் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கு இந்த காணொளிகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது போல் இன்னொரு காணொளியோட நாங்கள் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம்.